வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதை பார்த்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்கள், மற்றவர்களையும் பயனடைய செய்யுங்கள். முழுதாக ஒரு விஷயத்தை பற்றி அறிந்த பிறகு உங்கள் முயற்சிகளை முன்னெடுங்கள். முழுமையாக ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொண்ட பிறகு உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்கள். இதை யார் சொன்னது அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அவருடைய அனுபவங்களை நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு அனுபவம் தான் இது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும், அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு அதன் பிறகு அதற்கான முயற்சிகளை செய்வது மிக நல்லது. ஒரு எதிரியை தாக்க வேண்டும் என்ற ஒரு போர் வியூகம் வகுக்க சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, அல்லது ஒரு ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து அந்த ராக்கெட்டை ஏவுகணையை செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விவசாயத்திற்கான புதிய முயற்சிகளை செயல்படுத்த முனைவதாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வி திட்டத்தை மாணவர்களிடத்தில் புதியதாக அமல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளாதார சூழ்நிலையை நாட்டில் முதன்முறையாக செயல்படுத்த முனைவதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அதனுடைய விளைவுகளை பற்றி முழுமையாக அறிந்து சிந்தித்து ஆறாமற யோசித்து அதன் பிறகு அதனுடைய முன்னெடுப்பை எடுத்தால் அதனுடைய பலன் நன்றாக இருக்கும். இதுதான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற சிந்தனை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நாட்டில், நம்முடைய உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் முழுமையாக அந்த விஷயத்தை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளாமலேயே அவற்றை செயல்படுத்த முனைவதுதான். ஒரே இரவில் நம்முடைய பணப்புழக்கத்தை எல்லாம் மாற்றினார்கள் இல்லையா? அது போலத்தான் இப்பொழுது நடக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க சண்டை கூட அப்படித்தான். முழுமையாக முன் தயாரிப்பின்றி திடீரென்று ஆரம்பித்து உலக நாடுகளையே ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கி குழப்பத்தில் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. எனவே முழுதாக ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் அதன் பிறகு அதில் உள்நுழைவது என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு இந்த நடைமுறைகள் எல்லாம் நல்ல உதாரணம் நமக்கு. எனவே சிந்திப்போம். நம்முடைய வீட்டில் கூட, குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு செயல்பாட்டையோ நாம் முன்னெடுக்கிறோம் என்றால் அதை பற்றி நன்றாக அறிந்து அலசி ஆராய்ந்த பிறகு அவற்றிற்கான முயற்சிகளை நாம் செய்வோம். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி. நிறைய இளைஞர்கள் ஆசைப்பட்டு இந்த கொரோனா காலத்துலலாம் நிறைய ஆசைப்பட்டு செய்துட்டாங்க. நிறைய கடை பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அதை தொடர முடியாமல் நஷ்டத்தில் அனைத்தையும் மூடி வைத்து விட்டு கடன்காரர்களாக இன்று இருக்கிறார்கள். எல்லாம் காரணம் இதுதான். முன்கூட்டியே அதை பற்றி சிந்திக்காதது தான், யோசிக்காதது தான். இந்த சூழ்நிலையில் இது அந்த நேரத்தில் அது சாதகமாக அமையும். ஆனால் தொடர்ந்து அது சாதகமாகவே அமையுமா? நம்மால் கணிக்க முடியாது. எனவே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு முழுமையாக பலன் தர வேண்டும் என்றால் முழுதாக அந்த விஷயங்களை பற்றி அறிந்த பிறகு அவற்றில் ஈடுபடுவது மிக நல்லது. இந்த சிந்தனையை கொடுத்த ஆபிரகாம் லிங்கன் அவர்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்வோம். அவரை போலவே அவர் நல்ல முறையில் அமெரிக்காவை ஆட்சி செய்து கொண்டு வந்தார் இல்லையா? அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அவற்றை பற்றி கொஞ்சம் முன்னறிவோடு சிந்தித்து செயல்படுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் சாறு குடிப்பது தேவையற்ற சதையை குறைத்து உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது. தேவையற்ற சதையை குறைத்து உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது. இதை நாம் பயன்படுத்தி பார்ப்போம். வாழ்க மகிழ்வுடன்.